பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய கால்களை ஒரு தாமரை இதழ் போல ஒன்றன் மீது ஒன்றாக அமைத்து மலர் வடிவில் அமர்ந்து இந்த பயிற்சியை செய்ய முடியும். இடது கை உங்களுடைய மடி மீது இருக்க வேண்டும். வலது கை கட்டை விரலை வலது நாசி துவாரத்துக்கு அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த 2 விரல்களையும் புருவத்துக்கு மத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி 2 விரல்களை லேசாக மடக்கி இடது நாசி துவாரத்துக்கு அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். தலை சற்று மேல் நோக்கி இருக்க வேண்டும். கண்கள் மூடிய நிலையில் இருக்க வேண்டும். இது அடிப்படை. இங்க வலது நாசி துவாரத்தை மெதுவாக மூடிவிட்டு இடது நாசி துவாரம் வழியாக மெதுவாக மூச்சை உள்ளே எடுத்து இடது நாசி துவாரம் வழியாகவே மூச்சை வெளியே விட்டு விட வேண்டும். மீண்டும் ஒரு முறை இடது நாசி துவாரம் வழியாக மூச்சை உள்ளே எடுத்து இடது நாசி துவாரம் வழியாகவே விட்டுவிட வேண்டும். இப்படி இடது நாசி துவாரம் வழியாக 10 முறை, பின் இடது நாசி துவாரத்தை மூடிவிட்டு வலது நாசி துவாரம் வழியாக 10 முறை. அப்போ இடது பக்கம் 10 முறை, வலது பக்கம் 10 முறை முடிச்சுட்டு கையெடுத்து மறுபடியும் மடி மேல வச்சுக்கலாம். கண்கள் மூடியே இருக்கட்டும். இது முதல் பயிற்சி. இந்த நாடி சோதனை பிராணாயாமத்தில் 7 பயிற்சிகள் இருக்கிறது. பிராணாயாமத்தில் நான் சொன்னது போல 115 விதமான பயிற்சிகள் இருக்கு. அதில் முதல் நிலை மட்டும்தான் இப்ப நாம பார்த்திருக்கோம். இதன் 2ஆம் நிலை மீண்டும் இதே போல கைகளை வைத்து கண்களை மூடி இப்போது 2ஆம் நிலை செய்ய போகிறோம். 2ஆம் நிலை செய்வதற்கு இடது நாசி துவாரம் வழியாக மெதுவாக சுவாசத்தை உள்ளே எடுத்து இடது நாசி துவாரத்தை மூடிவிட்டு வலது நாசி துவாரம் வழியாக மூச்சை வெளியே விட வேண்டும். மறுபடியும் மெதுவாக வலது நாசி துவாரம் வழியாக மூச்சை உள்ளே எடுத்து இடது நாசி துவாரம் வழியாக வெளியே விட்டு விட வேண்டும். இது ஒரு சுற்று. இது போல் ஒருவர் 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் வரை பயிற்சி செய்து முழுமையான பலனை அடையலாம்.